வணக்கம் நேர்களே. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி சொல்லுங்க, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல 1, 2 பேர் கேட்டிருந்தத பார்த்தேன். ஸோ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறது இப்ப நம்ம நெறைய நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் வர்றத நம்ம பார்க்குறோம். அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இனிமேல் அடுத்தடுத்து வர நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு கண்டினியூட்டி பேசிக்கா இருக்கும் அப்படின்றதுக்காக இதை ஃபுல்லா உங்ககிட்ட ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபைல் அப்படிங்கிறத உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பாலியல் குற்ற வழக்கு. உலகினுடைய சக்தி வாய்ந்த மனிதர்கள், அரசியல்வாதிகள், பில்லியனர்ஸ் எல்லாம் இந்த லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்னு முதல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்க்காத ஒரு பேசிக்கான ஒரு வழக்காக தான் இது இருந்தது. ஆனா இன்னைக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸை அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமா ஓபன் பண்ணி நாங்க இதை ஒன்னொன்னா வெளியிடுவோம் அப்படின்னு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்ன உடனேயும் இது என்ன அப்படின்னு உலகமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. 2005 வருஷம் மார்ச் மாதம் புளோரிடால பாம் பீச் அப்படின்ற இடத்துல 14 வயது சின்ன பொண்ணுடைய ஒரு ஃபேமிலி வந்து போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பில்லியனர் என்னுடைய பொண்ணை செக்ஷுவலி ஹராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. குற்றம் சாட்டப்பட்ட அந்த பில்லியனர் பேர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். ஆரம்பத்துல இது ஒரு செக்ஷுவல் கேஸ் அப்படின்ற நிலையில தான் விசாரணைகள் அப்படிங்கறதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. நார்மலா எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய இது ஒரு செக்ஷுவல் கேஸ் மாதிரி தான் இந்த கேஸ் அப்படிங்கிறது எடுத்து நடத்தப்பட்டது. ஆனா விசாரணை நடக்க தொடங்கினதுக்கு அப்புறம் தான் பல சின்ன பொண்ணுங்க, சிறுமிகள், அதுவும் ஹை ஸ்கூல் படிக்கிற வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் எப்ஸ்டீன் வீட்டுக்கு நாங்க அழைக்கப்பட்டோம், மசாஜ் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்பட்டோம் அப்படின்ற விஷயங்களை வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்டா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் கிடையாது, சிஸ்டமேட்டிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கேஸ் அப்படின்ற லெவலுக்கு அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஜெஃப்ரி எப்ஸ்டீனை வந்து கூப்பிட்டு அதை விசாரணை அப்படின்றது நடத்தும் போது நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டால் வெர்ஜின் ஐலாண்ட்ஸ், பாரிஸ், நியூயார்க்ல இந்த மாதிரி பல இடங்கள் எனக்கு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை நீங்க பார்த்திருக்க முடியும். இந்த கேஸ் வந்து முன்னாடியே முடிஞ்சதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ். 2006 பாம் பீச்ல ஒன் ஆஃப் தி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ப்ராப்பர்ட்டி பாம் பீச்ல பல சீரியஸ் சார்ஜஸோட அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீசார் அங்க தயாரா இருந்தாங்க. ஆனா அப்ப இருந்த ஸ்டேட் அட்டார்னி பாரி கிரிசிங்கர் அப்படிங்கிறவர் இந்த கேஸை வந்து கிராண்ட் ஜூரிக்கு மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விசாரணையை தடுக்கிற வகையில ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சோ அவர் மேல ஒரே ஒரு சார்ஜ் தான் வச்சாங்க. என்ன அப்படின்னா சாலிசிட்டிங் ப்ராஸ்டிடியூஷன் அப்படின்னு, அதாவது விபச்சாரத்திற்கு வற்புறுத்துதல் அப்படின்ற ஒரே ஒரு சார்ஜ் மட்டும்தான் அவர் மேல முன்வைக்கப்பட்டது. 2007 FBI கூட அவங்களுடைய விசாரணையை தொடங்கும் போது இவருக்கும் சட்டத்துறையை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு ரகசிய டீல் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்லாம் வெளியே வந்தது. அமெரிக்க சட்ட வரலாற்றிலேயே மிக ரகசியமான டீல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சோ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது 2008 ஜூன் மாசம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இஸ் கில்ட்டி, எஸ் அவர் தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. தீர்ப்பு வருது. அதுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மாதம் சிறை. இந்த 18 மாசத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா யூஎஸ்ல டே டைம் ஒர்க் ரிலீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது காலையில் ஒரு வேலைக்கு போகலாம், இல்லை வெளியில் எங்கே வேணாலும் போகலாம், தினமும் வெளியே போயிட்டு வரலாம். ஆனால் நைட்டு மட்டும் ஜெயிலுக்கு திரும்பி வந்துடணும். அப்படி ஒரு 18 மாசம் அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. ஏன் இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் இருக்கு, ஏன் இந்த வழக்கு இவ்வளவு தூரம் பெருசா வரல அப்படின்னப்போ இந்த சட்டத்துறையை சேர்ந்தவங்களோட அந்த சீக்ரெட் டீல் அவங்க போட்டிருந்தாங்க. அதனாலதான் இந்த வழக்கு அப்படிங்கிறது பெரிய அளவுல வரலை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைக்குது. சோ இதெல்லாம் இந்த விக்டிம்ஸ்க்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரிஞ்ச உடனேயும் அப்பதான் அவங்களுக்கு அது புரியுது, இங்க சட்டம் பிளே பண்ணுதா இல்ல பவர் பிளே பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசுல எழ ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து 2009 இன்னொருத்தர் வெளியே வராரு. அவர் பேரு வெர்ஜீனியா ஜிஃபர். அந்த பேர் வந்து உலகம் முழுவதும் அந்த டைம்ல பேசப்பட்டது. அவர் கோர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்ஸ்டீனும் ஜிஸ்லின் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவங்களும் என்ன வந்து பெரிய பெரிய மனிதர்கள்ட்ட, பொலிட்டீஷியன்ஸ்ட, பிசினஸ்மேன்ட்ட, பில்லியனர்ஸ்ட செக்ஷுவல் டிராஃபிக்கிங்காக அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோர்ட்ல சொல்றார். இந்த இடத்துல நம்ம ஜிஸ்லின் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். எப்ஸ்டீனும் ஜிஸ்லினும் 1990s, early 1990s மீட் பண்றாங்க. they are partnering each other. so மேக்ஸ்வெல் வந்து ஒரு பாயிண்ட்ல எப்ஸ்டீனுடைய கேட் கீப்பரா மாறார். என்ன நடக்குது அப்படின்னா,
அவர் வந்து மேக்ஸ்வெல் அந்த லேடி எப்ஸ்டீனுடைய டெய்லி ஸ்கெட்யூல்ஸை மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய சோஷியல் சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வீட்டுக்கு யார் வராங்க போறாங்க அப்படிங்கிறத மேனேஜ் பண்றதுக்கும் கிரிட்டிக்கலி அந்த பொண்ணுகளை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கும் உதவியது மேக்ஸ்வெல் தான் அப்படிங்கிறது அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம மேக்ஸ்வெல் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணி பெரிய பெரிய மனிதர்கள்ட்ட மேக்ஸ்வெல் தான் எப்ஸ்டீனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் அவங்க மேல இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பேசப்படுது. ஆனா யார் யாரெல்லாம் அதுல இருக்காங்க அப்படிங்கிறது பெருசா வெளியே வராம இருந்தது. அப்பதான் 2011 யூகே மீடியா ஒரு ஸ்டோரி ஒன்னு வெளியிடுறாங்க. அதுல பிரின்ஸ் ஆண்ட்ரூவுடைய பெயர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கிறதாகவும் ஜெஃப்ரே அப்படின்ற லேடியோட அவர் இருக்கிற போட்டோவும் வெளியிடப்படுது. இதை பார்த்தனையும் பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு பெரிய ஷாக். 2014 கோர்ட் ஃபைலிங் எல்லாம் இன்னும் ஷாக்கிங்கா தான் இருந்தது. பட் ஃபாரின் பிரசிடென்ட்ஸ் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், வேர்ல்ட் லீடர்ஸ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய டினையல் மெசேஜஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த இடத்துல ஒரு இன்சர்ட் என்ன அப்படின்னா, லண்டன் ஃபேமிலியில வந்து ஒரு எவிக்ஷன் ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னாடி நடந்தது. அது இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ தான். சோ இன்னும் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குவீன் எலிசபெத்துக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த 3 பசங்கள்ல ஒருத்தர் தான் சார்ல்ஸ் III, இப்ப கிங்கா இருக்காரு. மிச்சம் இருக்கக்கூடிய 2 பசங்களோட பெயர் பிரின்ஸ் எட்வர்ட், இன்னொருத்தர் இந்த கேஸ்ல மாட்டியிருக்கக்கூடிய பிரின்ஸ் ஆண்ட்ரூ. இதுல ராயல் ஃபேமிலி தரப்புல இருந்து மீடியாக்களுக்கு கசிந்த இன்னொரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ தான் குவீன் எலிசபெத்துடைய செல்ல குழந்தை அப்படின்னு சொல்லி மீடியா தரப்புல நிறைய இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. இவர் வந்து ஏன் இந்த ஃபேமிலியை விட்டு வெளியில அனுப்பிச்சாங்க அப்படின்ற கேசஸ் நம்ம பார்க்கும்போது, ஒரு மைனர் பெண்ணோடு பாலியல் உறவு கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டு காரணமா இவர் மேல இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. இவர் வந்து இனிமேல் இந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி அவரை வந்து பேலஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த எப்ஸ்டெயின் அப்படிங்கிறவர் கூட அவர் கான்டாக்ட்ல இருந்தாரு. சோ அதோடைய கான்டாக்ட்ல தான் இவர் வந்து இந்த மைனர் கேர்ள்ஸ் கூட செக்ஷுவல் அஃபேர் இருந்தது அப்படின்னு சொல்லி அவரை வெளியில அனுப்பிச்சிருந்தாங்க. சோ ஒரு 4 months பேக் வந்து அவர் பக்கிங்ஹாம் பேலஸை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் நார்ஃபோக் அப்படின்ற இடத்துல அவர் வசிக்க தொடங்கி இருந்த சூழ்நிலையில இதுக்கான செலவெல்லாம் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் சார்லஸும் அந்த செலவுகள் எல்லாம் ஏத்துக்கிறதா ஒரு செய்தி 5 மாசத்துக்கு முன்னாடி வந்தது. இது வந்து ஒரு சின்ன இன்சர்ட், இந்த ஸ்டோரியுடைய கண்டினியூஷன் நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்த டைம்ல 2018 மியாமி ஹெரால்ட்ல இந்த எப்ஸ்டீன் கேஸ் பத்தி ஒரு டீப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2009 அந்த இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டா ஜூலை 6ஆம் தேதி எப்ஸ்டெயின் வந்து மறுபடியும் அரெஸ்ட் ஆகிறாரு. அரெஸ்ட் பண்ணி நியூயார்க் செக்ஸ் டிராஃபிக்கிங் சார்ஜஸ் மூலமா அவர் அரெஸ்ட் பண்ணி அந்த வழக்குல அவரை சிறையில வைக்கிறாங்க. சோ சிறையில வச்ச உடனேயும் இவர் அரெஸ்ட் ஆகிறது ஜூலை 6. ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு எப்ஸ்டீன் ஜெயில் செல்லிலேயே இறந்துட்டதா தகவல் வருது. அவர் சூசைட் பண்ணிட்டதா சொல்றாங்க. சோ அபிஷியல் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் சூசைட் பண்ணிட்டாரு. ஆனா பப்ளிக்கோட பிலீஃப் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ அவரை விசாரிக்காம அவர் சூசைட் பண்ணிட்டார் அப்படின்னா அதை நம்ப முடியல அப்படின்ற தகவலும் நிறைய மீடியாக்கள்ல கசிஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த கேஸ் அப்படிங்கிறது முடியல. 2020 மேக்ஸ்வெல்லும் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். எப்ஸ்டீன் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த கேஸ் முடியாம மேக்ஸ்வெல், அதாவது அவருக்கு உதவியாக பார்ட்னர் இன் கிரைமா இருந்த மேக்ஸ்வெல்லும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்னு நிரூபிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு 20 years பிரிசன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படுது. சோ அந்த வழக்குல ஆஜரான வக்கீல்லாம் முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் நெட்வொர்க்குக்கே இவங்க தான் ஒரு கேட் கீப்பர். யார் யார் உள்ள இருக்காங்க, யார் யார் வந்துட்டு போறாங்க, யார் யார் உள்ள இருந்தாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது இந்த வழக்க வாதாடின வழக்கறிஞர்களுடைய மிகப்பெரிய வாதமா அமெரிக்க பத்திரிகைகள்லாம் வெளியிட்ட செய்திகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், அதாவது 2005 நடந்த ஒரு விஷயம் இப்ப 2025-26 ஏன் சூடு பிடிச்சது அப்படின்னு பார்த்தா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பிரசிடென்டா வரும்போது அந்த கேம்பெயின்ல அவர் சொன்ன ஒரு விஷயம், எப்ஸ்டீன் ஃபைல்ஸை நான் பிரசிடென்டா வந்தா மறுபடியும் ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. கிளைண்ட் லிஸ்ட்லாம் கூட எங்க கிட்ட இருக்கு அப்படின்ற தகவலும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இது வந்து பொலிட்டிக்கலா ஒரு கிரைசிஸை உண்டு பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்த உடனேயும்
அமெரிக்கன் காங்கிரஸ் இதுக்குள்ள வராங்க. வந்து எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. 2019 நவம்பர் 2025 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்டை அதிகாரப்பூர்வமா கையெழுத்திட்டு அதை வந்து ஒரு சட்டமா மாத்துறாரு. சட்டமா மாத்தினதுக்கு அப்புறம் இது அமெரிக்க நீதித்துறைக்கு ஒரு முக்கிய உத்தரவு அப்படிங்கிறது இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல வழங்கப்படுது. அதன்படி இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் மற்றும் கிஹ்லைன் மேக்ஸ்வெல் தொடர்பான விசாரணை மற்றும் வழக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது தொடர்பான எல்லா ஆவணங்களும், எல்லா ஃபைல்ஸும், எல்லா பதிவுகளும், எல்லா வீடியோஸும், படங்களும் எல்லாவற்றையுமே பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நீதித்துறைக்கு அந்த சட்டம் உத்தரவு பிறப்பிக்கிற மாதிரியான ஒரு சட்டம் வெளியிடப்படுது. அதுக்கப்புறம் 2025 டிசம்பர் 19க்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஃபைலா கொஞ்சம் கொஞ்சமா போட்டோஸ், வீடியோஸ்னு நிறைய ஃபைல்ஸ் வந்து வெளியில வர்றதை நம்ம பார்க்கிறோம். 2026 ஜனவரி 31 ரிலீஸ் ஆன ஃபைல்ஸ்ல மென்ஷன் ஆன நேம்ஸ் எல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கிற ஒரு விஷயம் தான். பில் கேட்ஸ், எலான் மஸ்க், ஹாவர்ட் லூட்னிக், டொனால்ட் ட்ரம்ப், பில் கிளின்டன், லாரி சம்மர்ஸ், ஏன் பிரதமர் நரேந்திர மோடியுடைய பெயரும் இருப்பதா நிறைய செய்திகள் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, பேர் வந்துருச்சு அப்படின்றதுக்காக கிரைம் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்றது கிடையாது. ஆனா இந்த பவர், அதாவது முக்கியமான ஆட்கள் கூட எல்லாம் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் கான்டாக்ட்ல இருந்திருக்கார் அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உண்மை. பட் 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபைல்ஸ் இப்ப மறுபடியும் ஓபன் பண்ணி ஒரு சூறாவளியை கிளப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்பவாச்சும் உண்மை என்னங்கிறது வெளியே வருமா அப்படின்றது ஒரு கேள்வி. பவர்ஃபுல் பீப்புள் இதுக்கான அக்கௌண்டபிலிட்டியை ஏத்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ இதுதான் இப்ப வரைக்கும் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல நடந்திருக்கக்கூடிய விஷயம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நீங்க நியூஸஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு A to Z எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கறத உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.